உங்க இட்லியே ரீல்ல பார்க்கறதுக்கே நல்லா சூப்பரா புஸ்ஸுன்னு இருக்கு. உங்களோட இட்லி மாவு ரேஷியோ சொல்லுங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். 4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இது 2யுமே ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு தனித்தனியா கிரைண்டர்ல போட்டு நல்லா மையா அரைச்சுக்கணுங்க. உளுந்து மட்டும் கொஞ்சம் கெட்டியா அரைச்சுக்கணும். அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியா அரைச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி கூட இட்லி மாவு ரேஷியோ வீடியோ போட்டிருக்கேன். ஆனா நீங்க சரியா பார்க்கலன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் டவுட் கேட்டே இருக்கீங்க. அதனால தான் திரும்பவும் போட்டிருக்கேன். அரைச்ச மாவுல கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுடணும். மாவு கையில் கரைச்சி வச்சா இன்னும் நல்லா புளிப்பாக வாசனையாக வந்துடும்ன்றதுனால நான் எப்பயுமே கரண்டி தான் யூஸ் பண்ணுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புசுன்னு இருந்தது. அப்படியே இட்லி பிளேட்டில் எண்ணெயை தடவி மாவு ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இட்லி வேக வச்சு எடுத்துட்டேன். இது கூட வெந்தயம், ஜவ்வரிசி எல்லாமே சேர்க்குறாங்க. ஆனால் எதுவுமே சேர்க்காம இட்லி உளுத்தம் பருப்பு மட்டும் கரெக்டாக அரைச்சோம்னா இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாக வருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட என்னோட இட்லி மாவு ரேஷியோவை நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.